வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அதெல்லாம் கேட்டிருந்தார். இவர் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர்கிட்ட போனாங்கன்னா முதல்ல கேட்குற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கலாமா, அப்படி கேட்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஒருவேளை எப்படி ஒரு இன்ஜினியர்கிட்ட வந்து நம்ம வந்து பேசணும், அதுக்கான முறைகள் என்ன, இப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்கும், அது என்னென்னங்கிறத நாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்கள் போய் கேட்கும்போது பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அந்த காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1800 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னா அவர் ஒரு ஐடியாவில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவார். ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா மணல் யூஸ் பண்ணாமல் எம்சாண்ட் யூஸ் பண்ணலாம். பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிப்பான் தான் பிடிக்கும், ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் தான் யூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ஜினியருக்குன்னு ஒரு தாட் இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்குன்னு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? இப்போது இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரேட் ஃபிக்ஸிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இப்போது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நிப்பான் பெயிண்ட் தான் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிப்பான் பெயிண்ட் வந்து செட் ஆகாது, நான் எப்போதும் ஏசியன் தான் பயன்படுத்தணும் அப்படி இன்ஜினியர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பில்டிங் கட்டும்போது வரும். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ஜினியர்கிட்ட பேசும்போது பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க சார்ஜ் அப்படிங்கிறத கேட்கக்கூடாது. அதான் முதல் விஷயம். அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி பேசலான்னு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு வீடு வந்து இப்படி இருக்கணும், அதை நீங்கள் சொல்லிடணும், ஒரு பிளான் போட்டுடணும். ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டு அப்படி இல்லைன்னா அவரே ஒரு பிளான் போட்டு நல்ல பிளானாக போட சொல்லிட்டு ஒரு எலிவேஷன் டிசைன் இந்த மாதிரிலாம் டிசைன் நீங்கள் வந்து பண்ணிடணும், ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்களும் அந்த இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமர் சொல்லுவார், எனக்கு வந்து நிப்பான் பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும், நீங்கள் ஏசியன் வேணாம், நீங்கள் ஏசியன் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து ஏசியன்லாம் வேணாம், எனக்கு வந்து நிப்பான் யூஸ் பண்ணுங்கள், எனக்கு அதான் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுவார், இவர் ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுவார். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஸ்டீல் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இன்ஜினியர்கிட்ட கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அவர் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கிற முதல்ல வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்றைக்குமே ஒரு ரேட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அவர் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவார், ஸோ அதை வந்து ஃபஸ்ட் நம்ம கேட்கணும். இப்படி கேட்குறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு பில்டிங்க்கு நாம்ளே ஒரு ரேட் ஃபிக்ஸிங்கிறத பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கொட்டேஷன் மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜ் ஆகும் அவங்க ஏற்கனவே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அது அக்யூரேட் ரேட்டாக ஒரு பில்டிங்க்கு அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அமையாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டுங்கிறது என்றைக்கும் நிரந்தரமாக இருக்காது, கொஞ்சம் ஏறும் இறங்கும். கொட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அதை வச்சுக்கிட்டு நீங்களும் அந்த இன்ஜினியரும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ என் மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியர் வந்து வேம்பு யூஸ் பண்ணலாம். அந்த வேம்புங்கிறது கஸ்டமருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நான் இவ்வளோ காசு கொடுத்து வீடு கட்டுறேன், நீங்கள் ஏன் வந்து வேம்பு யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து பூவரசு இல்லை தேக்கு தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேச வேண்டிய ஒரு விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வேணும். ஒரு இன்ஜினியருக்கும் சரி ஒரு கஸ்டமருக்கும் சரி நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட் ஃபிக்ஸிங் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படி சொல்லும்போது இந்த கான்டாக்ட் ரொம்ப வந்து அமைகிறது ரொம்ப கம்மியாகிடுது. இதனால் பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது கட்டிகிட்டு இருக்கும்போது பாதியிலே கூட இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம், நிறையா பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏன்னா வந்து இன்ஜினியர் வந்து எப்போதும் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று வாங்கிக்குவாங்க. ஒரு சில பேர் நம்பிக்கையில் கூட வந்து பண்ணுவாங்க, இருந்தாலும் ஒரு சில பேர் அக்ரிமெண்ட் வாங்கிடுவாங்க. அது படி பார்த்திங்கன்னா அவங்க இந்த தான் யூஸ் பண்ணுவேங்கிறத அதில் ஃபுல்லாக நோட்டிஃபை பண்ணிடுவாங்க, என்னென்ன யூஸ் பண்ணுவோம். ஒரு வேளை வந்து ரேட்டெல்லாம் ஏறுனுச்சுன்னா அது எவ்வளோக்கு இந்த பில்டிங் காஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட் வந்து நாங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக அந்த அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ அக்ரிமெண்ட்டு படிக்கும் போதும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும், அதில் என்னென்ன வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, இந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க என்னென்ன வந்து போட்டிருக்காங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துருங்க. இப்படி பார்க்குறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அந்த இன்ஜினியருக்கும் ஒரு நல்ல கான்டாக்ட் ஆகி ஒரு நல்லபடியான ஒரு தரமான வீட்டை வந்து நீங்கள் நிச்சயம் வந்து கட்டலாம் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யார்ட்டையாவது நீங்கள் ஒரு இன்ஜினியர்கிட்ட பேச போனீங்கன்னா முதல்ல வந்து ஒரு டிஸ்கஷன் வேணும், நல்ல ஒரு டிஸ்கஷன் வேணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளான் வேணும். ஒரு நல்ல பிளான் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இல்லை பிளான் அவர்கிட்ட வாங்கிட்டு ஒரு டிஸ்கஷன் இருக்கணும். அந்த டிஸ்கஷன் படி நீங்கள் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் இல்லைனா பில்டிங் சம்மந்தமாக ஏதாச்சும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அதை கண்டிப்பாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம்.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் கட்டிகிட்ருக்கோம். ஒருவேளை பில்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். பட் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலிமா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.